இன்றைக்கி 5 நிமிஷத்தில் கடலைப்பருப்பு பாயசம் ரொம்ப குயிக்காக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு 4 பங்கு தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் கடலைப்பருப்பு வேகிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் ஒரு வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்து நல்லா தட்டி அந்த பாத்திரத்தில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. பிசுபிசுப்பு பதமோ பாகு பதமோ தேவையில்லை. வெள்ளத்தை நல்லா கொதிக்க விடுறப்ப அதில் இருக்க மண் கல்லெல்லாம் அடியில் போய் தங்கிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்கரலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இதை கரண்டியை வச்சு நல்லா அந்த சூட்டோடையே மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தை அப்படியே அதில் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து கொதிச்சிட்ருக்கிற பாயசத்தில் சேர்த்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு பெரிய டீஸ்பூன் நிறைய நெய் சேர்த்துக்கோங்க. இந்த குயிக்கான பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெய் லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே இறக்கி சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.